வந்து நம்ம புட்டு செய்கிறது, பயறு புட்டு செய்கிறது எப்படின்னு பார்ப்போமா? அதுக்கு வந்து இந்த டம்ளர் அளவு 100 கிராம் இருக்கும். இதால் 3 டம்ளர் பாசி பயிரை, பச்சை பயிர் இருக்குல்ல தோலோடு, அதை வறுத்து ஏந்திரத்தில் வச்சு உடைச்சோம்னா இந்த மாதிரி பருப்பு கிடைக்கும். இதை எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு மூடி தேங்காய் உடைச்சி ஒரு மூடி வச்சுருக்கோம். கொஞ்சம் சால்ட்டு, வெல்லம் வச்சுருக்கோம். இது இப்போ வந்து என்ன செய்யணும்னா மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் ரவா மாதிரி குறைன்னு அடிச்சிடணும். தேங்காவை நல்லா நைஸாக துருவி வச்சுக்கணும். துருவினதுக்கப்புறம் பார்ப்போமா? இந்த பாருங்க அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். பாசி பயிரை வறுத்து மிக்சியில் போட்டு, நம்ம வேலைலாம் கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரவா மாதிரி இடித்து வச்சுருக்கோமா? தேங்காவை பல்லு பண்ணால் கீணிட்டு மிக்சியில் போட்டு ஏலக்காவும் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுட்டேன். நல்லா அடித்து வச்சோம்னாலே பூ மாதிரி இருக்கும். தேங்காய் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே போட்டு குறைன்னு அடிச்சுக்கணும். இது வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கோம், நுணுக்கி வச்சுருக்கோம். அதே அந்த பயிர் எடுத்த டம்ளராலேயே நுணுக்கி 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதுக்கு சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன், கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ புட்டு ரெடி பண்ணுவோமா? ஓகே, வாங்க பார்ப்போம். புட்டுக்கு அந்த பயிர் ரவை எடுத்து இதில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு இப்போ என்ன செய்யணும், முதல்ல கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு நல்லா கலந்துடும். கலந்துட்டு நல்லா உப்பு திட்டாக கலந்துட்டு இந்த கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு கையை போட்டு கிண்ட முடியாது, சூடும். கொஞ்சம் கிட்டினதுக்கு அப்புறமா தான் நம்ம பயிறு போட்டு செய்ய முடியும். கை போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். வறுத்த பயிர், பச்சை பயிர் இல்லையா, வாசம் எப்படி வந்து பாருங்கள், கம்மன்னு. சுடுது. சூட்டோடு நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டோம்னா பொல இந்த பயிர் வந்து அதுலேயே அப்படியே மெதுன்னு ஆகிடும். நல்லா ஒரு கட்டி இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுக்கணும். இந்த தோலை எடுத்து என்ன செய்வேன்னா, வறுத்துட்டு அந்த தோலை எடுக்கிறோமா, மரத்தில் வச்சு புடச்சி பயிரை வறுத்து ஏந்திரத்தில் போட்டு இடிச்சிட்டு அந்த தோலை எடுத்து பூச்செடிங்களுக்கெல்லாம் போடலாம், மாட்டுக்கு கொடுக்கலாம். அந்த நேரம் மாடு ஆடு எதுவும் வரலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பூச்செடிக்கு போட்டு போடலாம். இப்போ தேங்காவையும் போட்டு ஒரு கிளறிடுவோமா? சரி, இதை அப்படியே இப்போ இட்லி பானையில் வச்சு தேங்காவை வெள்ளத்தையும் அதிலே போட்டுட்டு செய்யலாம். இப்போ இது என்ன செய்கிறோம், இட்லி பானையில் வச்சு அப்படியே ஒரு ஆவி காட்டி எடுப்போம். இட்லி பானையை வச்சு இட்லி தட்டை இப்படி கவுத்து போட்டுட்டு அது மேலே இந்த துணியை வச்சு நல்லா அலசி பிழிஞ்சி வச்சு இது மேலே என்ன செய்யணும், இந்த புட்டை நல்லா கட்டி இல்லாமல் உடுத்து இப்படி போட்டுடுங்க. தேங்காய் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கெலாம் முடியாது நம்மளால், அந்த திருகெல்லாம் முடியாது. எவ்வளோ ஈஸியாக கருகடுவமே அரிஞ்சு கருவடம் போடுவோம் தெரியுமா? நம்ம காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் போடுறது கருவடம் போடுவோம். அதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவாங்க, அதை சுலபமாக போட்டுருவேன் நான். கருவடம் போடுறத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், கருவடம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியானு. நீங்கள் நான் அதை பார்த்துட்டு நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லணும், செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணுன்ற அவசியமே இல்லை.
நீங்களே அதை பார்த்துட்டு ஈஸியாக இவ்வளோ ஈஸியாக இருக்கே போடலாமேங்கலாம். இந்த புட்டே வந்து அதுக்கு முன்னே என்ன செய்வாங்கன்னா, நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த பயிரை கழுவி அதுக்கப்புறம் அதை இது பண்ணி பங்குடு பண்ணி அப்புறம் தான் இதை அப்படியே பானையில் மூடி வச்சு வேக வைப்போம். வந்து எல்லாம் பண்ணி பங்குடு பண்ணி அதுக்கப்புறம் தான் புட்டு செய்வாங்க. பார்த்திங்களா, அவிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சுட சுட இருக்குது, ஆவி பறக்குது பாருங்க. சுட 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 இருக்குது. ஒரு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. வெல்லம் தான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், நாட்டு வெல்லம், அச்சு வெல்லம். ஏலக்காய் தான் தேங்காயிலே போட்டு அடிச்சிட்டோம். சுட சுட பயிர் புட்டு ரெடி. இதை விட சுலபமாக செய்யவே முடியாது. சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பச்சை பயிர் வயல்லேருந்து பிடிக்கிட்டு வந்த பயிர் அது. அதை வறுத்து ஏந்திரத்தில் இடித்து புடச்சி அதுக்கப்புறம் அதை இடித்து மறுபடியும் அவிச்சு தேங்காய், வெல்லம், சக்கரைலாம் போட்டு கொஞ்சம் நெய் வேணால் நெய் சாப்பிட்றவங்க நெய் விட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.